அன்பார்ந்த உழைக்கின்ற மக்களே, ஜனநாயக சக்திகளே, மாற்றுக் கட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மற்றும் புரட்சிகர மக்கள் அதிகாரம் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. ஒசூர் வட்டம் பாகலூர் தரப்பு தும்மனப்பள்ளி பஞ்சாயத்து முனீஸ்வர் நகர் என்ற இடத்துல ஏழை எளிய மக்கள் மேச்சல் புறம்போக்கு, கல்குட்டை இந்த புறம்போக்கு நிலங்கள்ல வீடு கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 ஆண்டு முதல் ஓராண்டுகளாக அங்க குடிசை போட்டு வாழ்ந்து வந்த மக்கள், வீடு கட்டிய மக்களுக்கு சென்ற அரசாங்கம் பலருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்காங்க. இந்த வீட்டுமனை பட்டா வழங்கிய இதே அரசாங்கம் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் இப்ப சிறிய சேமிப்பு கடனை வாங்கி இன்னைக்கு வீடு கட்டிய வீட்டை தரைமட்டமாக்கியிருக்காங்க. அந்த வீட்டை மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடுமே 5 இருந்து 7 லட்சம் வரைக்கும் கட்டியிருக்கிற வீடு. அதுல இருக்கிற எல்லா உடைமைகளுமே அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா உழைக்கின்ற மக்களும் தெருவில் சமைத்து சாப்பிடுகின்ற நிலைமைக்கு இந்த அரசு தள்ளப்பட்டிருக்குது. குறிப்பா இன்றைக்கு இந்த வீட்டை இடிச்சதுனால அரசாங்கத்திற்கு ஏதாவது நலன் இருக்கா, பலன் இருக்கா அப்படின்னா அப்படி ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க இந்த ஒரு தெருவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 வீடு இருக்கு. 8 வீட்டுல 4 வீடு பட்டா வீடு, நடுவுல ஒரு 3 வீடுகள் இப்ப ஏதோ கடன் ஒண்ணு வாங்கின வீட்டை இடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 தெருவுல இந்த மாதிரி சென்டரா இருக்கிற வீட்டை இடிச்சிருக்காங்க. இப்ப இடிச்சதுனால இந்த அரசுக்கு ஏதாவது பலன் இருக்கா, இது ஏதாவது அரசு தேவைக்கு ஏதாவது பயன்படுதா அப்படின்னா அப்படி ஒண்ணும் கிடையாது. அப்படி இல்லாத ஒரு விஷயத்த ஏன் இந்த அரசு அந்த ஏழை எளிய மக்கள் வீட்டை இடிக்கணும்? மொத்த அரசு பட்டாலுமே இதுக்கு இறங்கி இருக்குது. கிட்டத்தட்ட தீயணைப்புத்துறை, ஆம்புலன்ஸ், சப் கலெக்டர், டிஎஸ்பி உட்பட மொத்த போலீஸ் நிர்வாகமும் இன்றைக்கு இந்த நிலத்தை குடியிருந்த வீட்டை அழித்து அவங்க வாழ்வாதாரத்தை சிதைக்கிறதுக்கு வேலை செய்யற அளவுக்கு என்ன அரசுக்கு பலன் அப்படின்னா அது ஒண்ணும் கிடையாது. இதனால அரசுக்கு எந்த பலனும் கிடையாது. அப்படி ஒரு விஷயத்தை ஏன் இதை செய்யுது அப்படின்னா, இப்படிப்பட்ட உழைக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரங்களை சிதைத்து பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கும் ரியல் எஸ்டேட் முதலாளிகளுக்கும் அந்த நிலத்தை ஒப்படைக்கிறாங்க. இன்னைக்கு ஒசூர்ல வாழ்கின்ற எல்லா உழைக்கின்ற மக்களுக்குமே தெரியும். இன்னைக்கு பிளாட் போட்டு விற்கிறான் ரியல் எஸ்டேட் முதலாளி. ஒவ்வொரு நிலத்திலுமே பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் ஒருத்தர் வாங்கியிருக்கான் அப்படின்னா பக்கத்துல மேச்சல் புறம்போக்கு, ஏதோ ஓடை புறம்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4-5 ஏக்கர் சேர்த்து தான் பட்டா கொடுத்திருப்பாங்க. இது இங்க கூட வட்டாட்சியருக்கு தெரியாதா? விஓவுக்கு, நிர்வாக அலுவலருக்கு மற்றும் ஆர்ஐ உட்பட எல்லா அரசு எந்திரங்களும் தான் அது கையெழுத்து போட்டு அப்படிப்பட்ட முதலாளிகளை காப்பாத்துகின்றது. ஆனா இன்றைக்கு உழைக்கின்ற மக்கள் இருக்க ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டை இடிப்பதற்கு அரசு செய்கிறதுனா அந்த அரசு யாருக்கானது? இதை மக்கள் புரிந்துக்கணும். வாழ்வாதாரத்தை சிரிச்சு இன்னைக்கு ரோட்ல குழந்தை குட்டியோட சமைத்து சாப்பிடுற நிலைமைக்கு இருக்கு. ஆட்சி மாறும், உழைக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் மாறும் அப்படின்னா இன்னைக்கு எந்த அரசு வந்தாலும் மக்களை நடு ரோட்டுக்கு தள்ளுகின்ற வேலையை தான் இன்னைக்கு செய்யுது. ஆகவே இதுக்கு எதிராக உழைக்கின்ற மக்கள் போராட வேண்டியது இருக்கு. இன்னும் நான் சொல்ல போனா ஜனநாயக சக்திகள் சொல்லக்கூடிய எல்லாரும் நிறைய இடங்கள்ல ரியல் எஸ்டேட் முதலாளிகளால நம்முடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய புறம்போக்கு நிலங்கள், விவசாய நிலங்களை பறிகொடுத்திருக்கிறோம். இவங்க எல்லோரும் வட்டாட்சியருக்கும் சப் கலெக்டருக்கும் ஆட்சியர்களுக்கும் இந்த நிலத்தை மீட்டு கொடு அப்படின்னு மனு கொடுங்க. ஆயிரக்கணக்கான மனு கொடுங்க. இந்த அரசு செய்தான்னு பார்ப்போம். இப்படிதான் அந்த அரசை வீதிக்கு இழுத்து நம்ம பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும். அந்த வகையில இவங்க அரசு இது ஏதோ செஞ்சுட்டு சாதிச்சுன்னு பேசுறது கிடையாது. இது ஒரு மக்கள் போராட்டமாக மாற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மக்களுக்கு ஆதரவாக எமது அமைப்பு தொடர்ந்து போராடும் என்று கூறி విడపరిగిరే. నன்றి, వణకం. నేను ప్రజా అధికారం నుంచి వచ్చినాను. ఇక్కడ సత్యమంగళం దగ్గర మునీశ్వర్ నగర్ అనే ఇక్కడ ఈ ఊర్లో పేద సాదా కూలి చేసేవారు ఒక 20 ఇండ్లు కట్టుకుంటారు పరంబోగులో. అందుకు ఈనాడు విఏఓ అధికారులు, తహసీల్దారు, కలెక్టర్లు అందరూ వచ్చి ఇప్పొద్దు పోలీసు రిజర్వేషన్ వచ్చి పేదవారి ఇండ్లంతా దొరుకుతూ ఉండరు. ఈ చెత్తనాకుడు రాజకీయ నాయకులంతా చేస్తూ ఉండేది ఏం తెలుసా? పేదవారిని ఇండ్లు కట్టి దబ్బుతూ ఉండరు. వాళ్ళు లక్షలు ఖర్చు చేసి పెట్టిన సీట్లు, ఇండ్లు ఇట్లంతా దబ్బేసినారు. చూడండి మీరు కంట్లో. ఇది చాలా అన్యాయం జరుగుతూ ఉంది. మన ప్రజలు ఓటేసి ఎక్కువదనేసి మీరు ఓటేస్తూ ఉండరు. కానీ ఇక్కడ వచ్చి ఈ అన్యాయాన్ని కళ్ళలో చూస్తే మీకు తెలుస్తుంది. చాలా అన్యాయం నడుస్తూ ఉంది. దయచేసి ప్రతి ఒక్కరూ ఏకమయ్యి ఈ అధికారులని, రాజకీయ నాయకులంతాను మనము ఏం మాట్లాడాలా, ఏం మనకి రైట్స్ లేదా? ఒక ఇల్లు పరంబోగుల ఇల్లు కట్టే కూడాను వాళ్ళే చెప్తా ఉంటారు కదా.
ఒక గెలిస్తే నేను ఇల్లు ఇస్తాము సైడ్ ఇస్తాము అని అంతా వాళ్ళే చెప్తుంటారు. ఇప్పుడు ఇల్లు కట్టిన ఇంటిని ఈ కూలీ నాలే చేసి ఎండానక గాలనక బాధలు పడి వచ్చి ఇక్కడ సీట్లు వేసుకుని ఇల్లు కట్టిన దానికి అంతా డ్యామేజ్ చేస్తుంటారు పోలీసు వాళ్ళు. ఇక్కడ చూడండి అంతా జనాలు వచ్చి చాలా బాధలు పడుతూ ఉంటారు. ఈ అన్యాయాన్ని ప్రతి ఒక్క ఊర్లో కూడాను ఇల్లు లేకుండా ఉండే వాళ్ళు ఉన్నారు. ప్రతి ఒక్కరు వచ్చి ఏకమయ్యి దీన్ని నిర్మూలన చేయాలా. అధికారులే కానీ ఎవరే కానీ మనకి న్యాయం జరిగినట్ల ఇచ్చేయాలా. ప్రతి ఒక్క రాజకీయ చెప్పేది అదే, ఇల్లు కట్టిస్తాము వాకిలు కట్టిస్తాము సైడ్ ఇస్తాము చెప్తా ఉంటారు. ఏం నడుస్తా ఉంది? ఎక్కడ చూసాను అన్యాయము. ప్రతి ఒక్క రైతులే కానీ కూలి కార్మికులే కానీ ప్రతి ఒక్కరు ఏకమై పోరాడుకుంటే మన జీవనాలే వేస్ట్ అవుతుంది. దయచేసి ఇప్పుడు మేము వీడియో వేస్తూ ఉంటాము, మీరందరూ దయచేసి ఇక్కడే కాదు ప్రతి ఊర్లోనూ ఈ అన్యాయం నడుస్తూ ఉంది. నేను మనకి కోరుకుంటా ఉండేదంటే అందరూ ఐకమత్యంగా ராவலனு கோர்த்தா ఉంటాము. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சார் எங்களை ஒரு 100 வீடு இருக்கும் சார். நாங்க இங்க குடி வசதி 10 வருஷமா குடியிருக்கோம் ஜோபடி போட்டுன்னு. இப்ப இடையில ஒரு 3 மாசமா சின்ன சின்ன வீடா போட்டு சீட்டு போட்டு ஒரு ரூம் கட்டின்னு இருக்கிறோம். ஒசூர் டிஸ்ட்ரிக்ட் தும்மனப்பள்ளி சத்தியமங்கலம் முனேஸ்வர் நகர் சார் எங்க வீடெல்லாம் சார் வந்து சப் கலெக்டர் போலீஸ் படைங்க ராணுவ படைங்க எல்லாம் வந்து எங்க வீட்டெல்லாம் தள்ளிட்டு போயிட்டாங்க சார். இந்த வீடியோல பாக்குறவங்க அத்தனை பேரும் எங்களுக்கு வந்து உதவி பண்ண மாதிரி ரொம்ப தாழ்மையான கேட்டுக்கொள்ளுகிறோம் சார். எங்களுக்கு கரண்ட் இல்ல, வீடு இல்ல, ரோட்ல சமையல் பண்ணிட்டு இருக்கிறோம். பசங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆகி சாப்பாடு இல்ல, குழந்தைங்களுக்கு பால் காய வச்சு கொடுக்க கூட வசதி இல்லை. எங்களுக்கு ரோட்ல இருக்கிறோம் சார். பவர் கூட கட் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் எங்களுக்காக கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். யாரு இருந்தாலும் சரி, எந்த கலெக்டர் இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எங்களுக்காக இந்த முனேஸ்வர் நகருக்கு ஒசூர்ல பாகலூர்ல எங்களுக்காக கொஞ்சம் இறங்கி வந்து மனசு இறக்கி விட்டு எங்களை வந்து ஏழை மக்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். ரொம்ப அராஜகம். போலீஸுங்க ஒரு 500 பேர் இருப்பாங்க, ஒரு 10,000 பேரே வந்திருப்பாங்க. இன்னைக்கு எங்களால முடியல. ஆம்புலன்ஸ் அது இது பவர் பண்றது, அப்புறம் என்ன ஃபயர் இன்ஜின் இதெல்லாம் வந்தாங்க சார். எங்களை கூட்டத்தோட பிடிச்சி எல்லாம் பஸ்ல போட்டுன்னு போய் ஒரு குடன்ல போட்டு அடிச்சுட்டாங்க சார். சாப்பாடு இல்லாம ஒண்ணு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். எங்களுக்காக உதவி பண்ணுங்க சார். யாராவது முன் வந்து உதவி பண்ணுங்க சார். எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஆளுங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த எம்எல்ஏ இருந்தும் பரவாயில்ல, எங்களுக்காக மனசு இறங்கி வந்து எங்களுக்காக உதவி பண்ணுங்க சார். நாங்க ரொம்ப கேட்டு